கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழும்போது தனிப்பட்ட ரீதியில் எப்படி யுத்தம்னு பார்த்தேன். ஒரு குடும்ப தலைவிக்கு எப்படி யுத்தம், குடும்ப தலைவனுக்கு எந்த விதமான யுத்தம், பிள்ளைகளுக்கு எப்படி யுத்தம் பார்த்தோம். அடுத்து இந்த பூமியில் காணப்படுகிற நிஜ போர்கள், நிஜ யுத்தங்களை குறித்து பார்த்தோம். அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், இஸ்ரேல், பாலஸ்தீனம், இஸ்ரேல், காசா, இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா, உக்ரைன், இப்படி விதமான போர்கள் பார்த்தோம். கடைசியாக நாம் பார்த்து முடித்தோம். எப்படி முடித்தென்றால், இந்த பூமியிலே காணப்படுகிற வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளிடத்திலிருந்து நாம் வெற்றி பெறும்படியாக நாம் பார்த்தோம். பொல்லாத ஆவிகளின் சேனையிடத்திலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சேனைகளின் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தை நாம் தரித்து கொள்ளும்போது இந்த பூமியில் காணப்படுகிற கண்ணுக்கு புலப்படாத ஆவியாய் இருக்கிற பொல்லாத சேனைகளை நாம் மேற்கொள்ளும்படியாக நாம் பார்த்தோம். சேனைகளின் கர்த்தரை நாம் எவ்வளோ அதிகமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அவ்வளவு நாம் இந்த பூமியிலே வெற்றி நம்முடையது என்று நாம் பார்த்தோம். யுத்தத்தில் வெற்றி யாருக்கு என்று பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய வல்லமை தரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் வெற்றி என்பதை நாம் பார்த்தோம். ஆமாம், இப்பொழுது நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும். இல்லை, இப்படி கூட சொல்லலாம், நீ விரும்புகிறது உனக்கு ஆக கிடவுது. நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும். அவ்வளோதான். நீனா யார்? புறஜாதியராக இருக்கிறோம். நாம் யாவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே அனுப்பி, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பிறகு ஆபிரகாமுடைய சந்ததியாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற்றி இருக்கிறார் என்றால் நாம் இஸ்ரவேல் ஜனங்களாகவே மாறி இருக்கிறோம், யூதர்களாகவே மாறி இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன வல்லமையுள்ள வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்தாரோ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரோ, அதே வாக்குத்தத்தங்கள், அதே வார்த்தைகள், அதே உடன்படிக்கை, அதே இரத்தம், அதே நாமம், அதே வல்லமை, அதே பரிசுத்தம், அதே ஞானம், அதே அறிவு, அதே புத்தி எல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருப்பாருங்க. அவர்கள் எவ்வளோ உயர்ந்து இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களோ அதே போல தான் இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியுள்ளவர்களாக வாழும்படி தேவன் விரும்புகிறார். ஆமாம், பாருங்க, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கா? அப்படின்னா போட்டிருக்கு. நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது. கர்த்தர் சொல்கிறாரு. வாசிப்போம். மத்தேயு 15:22-28 வரையும் வாசிப்போம். 28வது வசனத்தில் போட்டிருக்கு. இருந்தாலும் முன்னாடி உள்ள காரியங்களை நாம் படித்தா தான் அந்த 28வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். ஆமாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார்.
அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நான் விசுவாசிக்கிறபடியே, நான் விரும்புகிறபடியே எனக்கு ஆகும். ஆமென். பாருங்களேன், நான் விரும்புகிறபடி இதில் கரெக்டாக தெளிவாக போட்டிருக்கு பாருங்க. இப்போ நான் வாசித்த ஒவ்வொரு வசன பகுதியிலையும் தேவன் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வாக்கு தத்தங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வார்த்தைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய உடன்படிக்கை அப்படின்னு வாழ்ந்து கொண்ட இந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் வாழ முடியும் என்று காட்டுகிறார். ஆமாம், அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்ல என்று சொல்கிறாரு. ஆனாலும் மேஜையிலிருந்து விழும் அப்ப துணிக்கைகளை தின்னுமே என்றால் நாம் யாவரும் புரிந்து கொள்ளணும், ஆபிரகாமுடைய உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், தேவன் இந்த பூமியில் ஆபிரகாமுக்கு என்னென்ன நன்மைகளை, என்னென்ன வாக்கு தத்தங்களை, என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ அது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாகலாம் புறஜாதியராக இருக்கிற நமக்கு, நாம் யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததியர் அல்ல, நாம் யாவர் யூதர்கள் கிடையாது. ஆனால் கல்வாரி சிலுவையின் மூலமாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம். எனவே நாம் விரும்புகிற காரியம் எனக்கு நடக்கும், நான் விரும்புகிற காரியம் எனக்கு நடக்கும். ஏனென்றால் நான் பரிசுத்த இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கேன். என்னுடைய இருதயம் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த தேவ தூதர்கள் எனக்காக வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிதாவினுடைய நாமத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய உடன்படிக்கையின்படி நான் நடக்கிற மனிதனாக இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி. தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒன்று, தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன். தேவ ஆவியனோட தொடர்பு கொள்கிறவனாக இருக்கிறேன். இப்படியெல்லாம் நாம் இருக்கும்போது நாம் விரும்புகிறது நமக்கு நடக்குமா? நாம் விருப்பப்படலாமா? ஒரு காரியத்தை குறித்து விரும்பலாமா அப்படின்னு கேட்டால் விரும்பலாம் என்று தேவனே சொல்கிறார். விரும்பலாம். பிலிப்பியர் 2:13, பிலிப்பியர் 2:13 வாசிப்போம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பாருங்கள், விருப்பத்தை கொடுக்கறது கர்த்தர் தான். என்ன விருப்பம்? இந்த பூமியில் காணப்படுகிறான பிசாசின் கிரியைகளுக்கு தகுந்த விருப்பம் இல்லைங்க, நன்மையான விருப்பம், ஜீவனுக்கு ஏதுவான விருப்பம், சுகத்துக்கு ஏதுவான விருப்பம், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான விருப்பம், ஐஸ்வர்யத்துக்கு ஏதுவான விருப்பம், பொறுமைக்கு ஏதுவான விருப்பம், சமாதானத்துக்கு ஏதுவான விருப்பங்கள், ஒரு மனிதனை ஊன்றி கட்ட எழுப்பக்கூடிய வார்த்தைகள், ஆமாம், ஜீவனுக்கு ஏதுவான விருப்பங்கள், எல்லா விதமான நன்மையான விருப்பங்களை தேவன் தான் நம்ம கொடுக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த பரமும் பரத்திலே உண்டாய் ஜோதிகளை பிதாவிடத்திலே இறங்குகிறது என்று. நன்மையான விருப்பங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட விருப்பங்கள், குடும்பம் நல்லா இருக்கின்ற ஒரு விருப்பம், பிள்ளைக்கு நல்லா படிக்கிறாங்கன்ற ஒரு விருப்பம், தொழில் நல்லா போகின்ற ஒரு விதமான விருப்பம், ஊழியங்கள் விஸ்தாலமாகிறது, ஊழியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற விருப்பம், ஊழியத்தை கர்த்தர் இன்னும் விஸ்தாலப்படுத்தணும் என்கிற விருப்பம், இப்பேற்பட்டான விருப்பங்கள், நன்மைக்கு ஏதுவான விருப்பங்கள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியர் 2:13. ஆமாம், பிலிப்பியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கு. எவைகளை எல்லாம் தேவனிடத்தில் கேட்கலாம், விருப்பம்னு வந்துடுச்சு, எவைகளெல்லாம் தேவனிடத்தில் கேட்கலாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 2 நாளாகமம் 1:7, 2 நாளாகமம் பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமம் 1:7. ரெண்டு நாளாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் இங்கே ஒரு ராஜாவாக அவரை பார்த்து கேட்குறார். வாசிக்கிறேன்.
2 நாளாகமம் 1:7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்து கேள் என்றார். 8ஆம் வசனம். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரே, என் தகப்பனாய் தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். 9ஆம் வசனம். இப்போது தேவனாய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாய் தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்துவதாக. தேவரே, பூமியின் தூளை போல ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். 10. இப்போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். 11. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசல பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்கள் ஆகிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்கள் ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். 7ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது பாருங்க. ஆரம்பித்து 12ஆம் வசனத்தில் முடிகிறது. கர்த்தர் நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன கேட்கணும்? சாலமோன்கிட்ட கேட்குறாரு, ஒரு ராஜாட்ட கேட்குறாரு. 3ஆம் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3ஆம் ராஜாவாகிய, ஏன்னா முதலாம் ராஜா சவுல், 2ஆவது ராஜா தாவீது, 3ஆவது ராஜா சாலமோன், தாவீதுடைய மகன். சாலமோன்கிட்ட கேட்குறாரு, நீ விரும்புகிற எண்ணத்தை கேள். இன்றைக்கி நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும். விருப்பம்னால் ஆசை. கர்த்தர் சொல்கிறாரு, விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும். நாம் எண்ணத்தை கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஜீவனுக்கு எதுவாக தான் கேட்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு காரியம் தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். சாலமோன் என்னத்தை கேட்டார்? ஞானத்தை கேட்டார். ஞானத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணற்றவர்களாக இருக்காங்க. பூமியின் தூளை போல இருக்காங்க. வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்காங்க. இவர்களை வழி நடத்த, இவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்ல, இந்த தேசத்தை வழி நடத்த, நல்வழி நடத்த கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்குறாரு. நாமும் ஞானத்தை கேட்கணும். இது ஒரு நமக்கு முன் உதாரணம். கர்த்தர் இன்று ராத்திரியிலே கூட நம்மிடத்தில் சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசினார் என்றால் நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று. இந்த பூமியிலே பிசாசனவன் வைத்திருக்கிற எல்லா விதமான கொடிய வஞ்சனையுள்ள வழிகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படி, நாம் ஜீவனை பெற்று நாம் தீர்க்காயுசத்தோடு வாழும்படியாக நாம் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். ஞானம் ஒன்று தான் இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு உதவியாக இருக்கும். ஞானம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ ஞானிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர்லாம் சர்வ ஞானி. அவர்கள் யாவரும் முற்காலங்களே அறிந்திருக்கிறார்கள். கடந்த காலம்னா என்ன, நிகழ்காலம்னா என்ன, வருங்காலம்னா என்ன, எல்லா காலங்களையும் அறிந்திருக்கிறார்கள். எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், அப்படி தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களிடத்தில் உள்ள ஞானம், சர்வ வல்லமை இல்லை பிதாவாகிய தேவனிடத்தில் உள்ள ஞானம் நம்மிடத்தில் விளங்கணும். ஆமாம், இது பெரியவங்கள் மாத்திரமல்ல, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் விளங்கணும். சாலமோனை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். எனவே அவருடைய ஞானம் நமக்குள்ளே விளங்கணும். தேவனுக்கு வந்து கேட்டார்னா, உன்னுடைய விருப்பம் என்னப்பா அப்படின்னு கேட்டார்னா, தேவனே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும். தேவனுடைய ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது இந்த பூமியில் வெற்றியுள்ளவர்களாக வாழ முடியும். மறுவசனத்தை வாசிப்போம் பாருங்கள். நீதிமொழிகள் 10:24. நீதிமொழிகள் 10:24. இந்த இடத்துல சொல்லப்பட்டு பாருங்க. நீதிமொழிகள் 10:24 வாசிக்கிறேன். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அதற்கு முன்பதியே பாருங்கள், துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம். நாம் யாவரும் துன்மார்க்கரல்ல, நன்றாக புரிந்து வைத்துக்கணும். பயப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கிறதில்ல.
ஆமாம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நீதிமான் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் ஜெபிக்கிற காரியங்கள், நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்கள், நாம் தேவனிடத்தில் அவருடைய விருப்பத்தின்படி கேட்கிற காரியங்கள் யாவும் கொடுக்கப்படும். ஆமாம், நீதிமான் விரும்புகிற காரியம். நீதிமான் விரும்புகிற காரியம்னா அதில் தீமை இல்லை, நன்மை மாத்திரம்தான் இருக்குது. நீதிமான் என்றைக்குமே தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் தொழிலுக்கும் தன் ஊழியத்துக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும் நல்ல காரியங்களையே சிந்தித்து கொண்டிருப்பான். தீமையை செய்கிற நோக்கமே இருக்காது, நன்மை செய்கிற நோக்கம். தன்னிடத்தில் இல்லை என்றால் கூட எப்படி மற்றவர்களுக்கு உதவலாம் என்கிற ஒரு நோக்கம்தான் நீதிமானுடைய நோக்கம். ஆனால் துன்மார்க்கன் அப்படி இல்லை. தன்னிடத்தில் இல்லை என்றால் மற்றவனிடத்தில் இந்த பொருளை எப்படி அபகரித்து கொள்ளலாம், எப்படி வஞ்சித்து பெற்றுக்கொள்ளலாம், எப்படி ஏமாற்றிக்கொள்ளலாம், பிசாசனவன் வைத்திருக்கிற தந்திரத்தின் அடிப்படையில் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி சொத்து மேலே சொத்து சேர்க்கலாம், எப்படி வீடு மேலே வீடு கட்டலாம், அநியாயமான வட்டி எப்படி வாங்கலாம், ஒரு மனிதனை எப்படி குழிக்குள்ளே தள்ளலாம், இதெல்லாம் துன்மார்க்கமான காரியங்கள். நீதிமான் அப்படி இல்லைங்க. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் மற்றவனுக்கு எப்படி உதவி செய்யலாம், மற்றவனை எப்படி தூக்கி விடலாம், குழியில் இருக்கிற அவனை எப்படி உயர்த்தி விடலாம், ஆழ்கடலை தத்தளித்து கொண்டிருக்கிறவனை எப்படி காப்பாற்றலாம், மரண கன்னிகளுக்கு அவன் எப்படி அவர்களை காப்பாற்றலாம். நீதிமான்கள் மக்கள் மேல் பரிதபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனும் குமாரனான இயேசு கிறிஸ்துவும் மக்கள் மேல் பரிதபிக்கிறவராக இருந்தார். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் நித்திய ஆக்கினையை, நிரந்தர அக்கினி கடலிலே தள்ளப்படக்கூடாது என்பதற்காக தான் குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினார். அதே போல தான் நீதிமான்கள் எப்பொழுது நல்ல யோசனையை யோசித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் நீதிமான்களாக இருக்கணும். நாமும் நீதிமான்கள்லாம் மற்றவர்களை குறித்து நல்ல யோசனை. அவர்கள் ஒருவேளை நமக்கு தீமை செய்திருக்கலாம், அவர்கள் நமக்கு இடைஞ்சல் கொண்டு வந்திருக்கலாம், அவர்கள் நமக்கு எதிராக கூட இருக்கலாம், அவர்கள் நம்முடைய தொழிலை கெடுக்கலாம், நம்முடைய ஊழியத்தை கெடுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பிசாசுக்குரியவர்கள். ஒரு மனிதனை உயர்த்த விடக்கூடாது அப்படின்றால், ஒரு மனிதனுடைய மேன்மையை விடக்கூடாது என்றால், அவன் மேன்மை அடையக்கூடாது என்று ஒரு தற்குறியான எண்ணம் எப்படி இருந்தால் பிசாசோட ஒரு எண்ணம். நீதிமான் என்பது வேறு, துன்மார்க்கன் என்பது வேறு. நீதிமான் வெளிச்சத்தின் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறான், துன்மார்க்கன் பிசாசின் இருளை தரித்து கொண்டிருக்கிறான். ரொம்ப புத்தியாக இருக்கணும் பாருங்கள். நாம் கேட்கிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் நாம் நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்கள் அனைவரும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக நாம் கேட்க வேண்டும். ஆமாம், சாலமோன் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார் என்றால் சாலமோன் மாத்திரம் இந்த பூமியில் வெற்றியுள்ள ஞானமுள்ள ஒரு மனிதனாக வாழும்படியாக இல்லை, அதன் மூலமாக அநேக ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக, பாரங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக, தேசத்தை நல் சுபிட்சமாக கொண்டு போய் செல்லும்படியாக விரும்பினார். ஆமாம், நீதிமான நம்ம யாரும் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது பாருங்கள். நீதிமொழிகள் 12:1 அடுத்து கர்த்தர் இடத்துல நம்ம என்னெல்லாம் கேட்கலான்னு அதில் சொல்லப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 12:1 புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நாமெல்லாம் புத்திமதிகளை கேட்டுக்கொள்ளணும், விரும்பணும். அடுத்தவங்க பெரியவங்க யாரோ புத்திமதி சொன்னாங்கன்னா நம்ம விரும்பணும். இதை செய்யாத, இப்படி தான் செய்யணும்னா சரிங்க அங்கிள், சரிங்க ஆண்டி, சரிங்க மம்மி, சரிங்க டேடி, சரிங்க மேடம்னு கீழ்ப்படிஞ்சு செய்யணும். அதில் போட்டிருக்கு, தெளிவாக போட்டிருக்கு. ஆலோசனை சொல்லி கீழ்ப்படியல்னா மிருக குணம் உள்ளவன் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 12:1 புத்திமதிகளை விரும்பணும். குடும்பத்துக்கு தகுந்த புத்தி, குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், ஊழியத்தை எப்படி நடத்தணும், தொழிலை எப்படி நடத்தணும், வியாபாரத்தை எப்படி நடத்தணும், தொழிலாளர்களை எப்படி நடத்தணும், இந்த பூமியில் நாம் எப்படி வாழணும், அநேகருக்கு முன்பாக இப்படிப்பட்ட புத்திமதிகளை கர்த்தரே கொடுக்குறாரு. இதை செய்யினா இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னா இதை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்ம இடத்துல பேசின ஒன்றை நாம் செய்து தான் ஆக வேண்டும். கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்னார்னா அதை செய்யக்கூடாது. அதில் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் லாபம் வருகிற மாதிரி இருக்கலாம். அவை யாவும் பிசாசின் தந்திரங்களாக இருக்கிறது.
ஏனென்றால் தேவன் ஒன்று சொன்னார்னா அதில் 1000 நன்மைகள் இருக்கும். அவர் இப்பொழுது காணப்படுகிற நன்மைகளை மாத்திரம் சொல்ல மாட்டார், வரப்போகிற நன்மைகளையும் சொல்லுவார். பிசாசன் வைத்திருக்கிற அந்த ஒரு குழிகளுக்கு தப்பி, மரண கண்ணிகளுக்கு தப்பி கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். புத்திமதியை கர்த்தரிடத்தை கேட்கணும் பாருங்கள். டெய்லி நம்ம எந்திரிச்சு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெப நேரத்தில் கூட கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் எப்படி இந்த நாளை நாங்கள் வெற்றியுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்ற புத்தியை தாங்க ஆண்டவரே, அறிவை தாங்கப்பா. புத்திமதியை விரும்பணுமா, அறிவை விரும்பணுமா? நீதிமொழிகள் 12:1 போட்டு பாருங்க. ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் நாம் பார்க்கிற முக்கியமான சத்தியங்கள் என்னவென்றால், தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய விருப்பத்தில் நாம் புத்திமதிகளையும் அறிவையும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். நீதிமானாக இருக்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம பாவம் செய்திருந்தால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும். இவை எல்லாம் கேட்க வேண்டும். ஞானம், நீதி, அறிவு, புத்திமதி இவையெல்லாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், அதுக்கு தான் கேட்க வேண்டும். சும்மா சாதாரணமாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு மற்ற அநேகர் போல வாழ்ந்துட்டு போகிறது கிடையாது. கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் வெற்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். புரியுதுங்களா? இருக்கீங்களா? சத்தியத்தை ரொம்ப சுற்றியெல்லாம் சொல்லலை, நேரடியாகவே சொல்கிறேன். நீதிமான் விரும்புகிறத அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியங்கள் யாவும் ஞானம், அறிவு, புத்தி. இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் நானவன். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவான்னு போட்டிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாட்டையே ஆளுகிற ராஜா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்கணுமா? அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்கணுமா? சுத்த இருதயத்தை விரும்புடைய உதடுகள் இனிமையானவைகள், ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். ஆமாம். ஏன்னா அதில் கசப்பு இருக்காது, வைராக்கி இருக்காது, பகைமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, பொறாமை இருக்காது. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைகளுக்கு எனக்கு சொத்து சேர்த்தா போதும், மற்றவங்க எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்லன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்காது. தானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் வாழணும், மற்ற அநேக குடும்பமும் வாழணும், என் தொழிலை விருத்தி அடையணும், மற்றவர்களை தொழிலை விருத்தி அடையணும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால் அவர்கள் இருதயம் சுத்த இருதயமாக இருக்குது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் இருப்பேன் அப்படின்னாலே அவனுடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்குது. ஏன்னா பிசாசின் எண்ணங்களால், பிசாசின் திட்டங்களால், பிசாசின் நோக்கத்தை உடைய ஒரு மனிதன் சுத்த இருதயம் இல்லாதவனாக இருக்கிறான். சுத்த இருதயம் இல்லாதவனாக இருக்கிறான். அவனிடத்தில் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்க முடியாது. எனவே நாம் சுத்த இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும், புத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும், அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும், சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவைகளாம் விரும்பணும் பாருங்கள். கர்த்தர் வேத வசனத்தில் தெளிவாக சொல்கிறார், இதெல்லாம் விரும்புங்க. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள். கர்த்தர் சொல்கிறார், இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம், ஆண்டவரே ஞானத்தை தாங்க, ஆண்டவரே புத்தியை தாங்க, ஆண்டவரே அறிவை தாங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை தாங்கப்பா, ஆண்டவரே நீதி என்கிற உணர்வை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இப்படியே நம்ம கேட்கணும். ஜெபத்தில் அநேக ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், மற்ற காரியங்களை செய்கிறோம். ஆனால் நாம் ஜெபத்தில் வெற்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர்க்க வேண்டுமானால் நாம் ஜெபத்தில் இவைகளை கேட்க வேண்டும். வாசிப்போம். ஏசாயா 55:11. ஏசாயா 55:11 தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. இன்னொன்று, தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது எவ்விதமாக செயல்படுகிறது என்ற காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்,
அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். மறுபடியும் வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்கள், நாம் ஜெபத்தில் கேட்குறோம். அநேக வேத வசனங்களை கொண்டு வேதத்தின் அடிப்படையில் வாக்கு தத்தங்களை நாம் ஜெபமாக ஏறடிக்கிறோம். வேத வசனங்களை நாம் ஜெபமாக ஏறடிக்கிறோம். எப்படி ஜெபத்தில் நாம் ஏறடிக்கிறோம்? நாம் ஜெபிக்கும்போது ஆசீர்வாதமான வசனங்களை நாம் கூறுகிறோம், விசுவாசமான வார்த்தைகளை நாம் கூறுகிறோம், நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகளை கூறுகிறோம், சுகத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை கூறுகிறோம், சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை கூறுகிறோம், சந்தோஷத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை கூறுகிறோம், ஞானத்துக்கு அடுத்த வார்த்தைகளை நாம் கூறுகிறோம். இப்படி நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய வசனத்திலேருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் சொல்ல 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 கர்த்தர் என்ன சொல்கிறாரா, நீங்கள் எந்த காரியத்துக்காக அனுப்புனீங்களோ அந்த காரியம் வாய்க்கும். வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாது. உதாரணத்துக்கு வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாதை என் கூடாரத்தை அணுகாது நாம் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து முழு பலத்தோடு வாயில் புறப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது அது வெறுமையாய் நம்மிடத்துக்கு திரும்பாது. நாம் எப்படி அனுப்பணும், எந்த நோக்கத்துக்காக அனுப்பணும், எந்த திட்டத்தோட வாதை என் கூடாதுங்கிற வார்த்தையை அனுப்பணுமோ அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றி முடித்து கொண்டு தான் அந்த வார்த்தை நம்மிடத்தில் திரும்பும். இப்படி பல வசனங்கள் இருக்கு பாருங்க. இயேசுவின் தலைமுறை சுகமானீர்கள், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து கிறிஸ்து இயேசுக்குள் குறைவுகளை நிறைவாக்குவார். இப்படி பல வசனங்களை நாம் பார்க்கிறோம், பல வசனங்களை படிக்கிறோம், பல வாக்குத்தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 8000க்கும் அதிகமான வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இவை யாவும் நாம் ஜெபத்தில் உச்சரிக்கிறோம் பாருங்கள். நாம் விசுவாசத்தோடு நாம் கேட்கிற காரியங்களை கர்த்தர் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார் ஜெபத்தில். ஏன்னா ஒரு பெரிய விருப்பம் வேண்டும். ஆமாம், அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் விரும்புகிறதை செய்து வசனங்களை நாம் அனுப்பும்போது நம்முடைய விருப்பங்கள் அதில் உள்ளே இருக்கின்ற வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறது. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவன்கிட்ட விருப்பத்தை கேட்கணும், ஆசையை கேட்கணும். இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு நிறைய பணங்களை கேட்கலாம், நல்லது தான். நிறையா ஆஸ்திகளை கேட்கலாம், நிறையா இடங்களை கேட்கலாம், நல்லது தான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை கேட்கலாம், நல்லது தான். ஒரு நல்ல காரை கேட்கலாம், நல்லது தான். ஆனாலும் கர்த்தர் இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், அவருடைய விருப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு வேத வசனத்திலிருந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் யோசித்து காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமாகணும். நம்முடைய விருப்பமாக இருந்தால் இன்றைக்கி நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் முட்செடிகளில் போடப்பட்ட விதைகளைப் போல இருக்கும். வளர்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கனி கொடுக்காது. நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகளாக இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமாக இருக்கணும். சுய புத்தியின் மேலே சாயக்கூடாதுங்க. சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்குது. சுய புத்தியின் மேல் சாய்ந்தவர்கள் மடிந்து போனார்கள். தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் நன்கு தெரிந்து கொண்டு யுத்த களமாக இருக்கலாம், மற்ற எல்லா காரியங்களாக இருக்கணும், அவர்கள் ஜெயித்தவர்களாக இருந்தார்கள். ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு, வழி இதுவே, இதில் நடவுங்கள்ன்றாரு. ஆமாம், நீ எங்கிட்டு சாஞ்சிடாத, பிசாசு வைத்துக்கிற மரண கண்ணிகளை போய் மாட்டிக்கிறாத. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழு. நீ பிசாசானவனுடைய குழியில் போய் விழுந்துடாத. அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன், அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், அவன் இருளின் ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிறான், நானும் வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிறேன். எனவே தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய திட்டத்தின்படி நாம் நன்கு யோசித்து அவருடைய விருப்பத்தை பெறணும். முதலாவது நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தாவே உம்முடைய விருப்பம் என்னன்னு நாம் கேட்கறதா இருக்க வேண்டும். ஏதோ ஜெபம்னா அப்படியே தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு ஜெபம் வச்சுருப்போம், வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஜெபம் வச்சுருப்போம், ஒரு சில இடங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஜெபம் வச்சுருப்போம். அப்படி இல்லைங்க, அவருடைய விருப்பம் என்ன, அப்படியே கடைசி நிமிஷத்தில் ஜெபிச்சுட்டு போகக்கூடாதுங்க.
நின்று நிதானமாக நம்முடைய உள்ளம் அவருடைய உள்ளத்தை நோக்கி பார்க்கிறதா, நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறதா, நம்முடைய சிந்தனை அவருடைய சிந்தனையாக இருக்கிறதா, நம்முடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளுக்கு ஒத்து இருக்கிறதா என்று நாம் பார்த்து செல்ல வேண்டும், பார்த்து ஜெபிக்க வேண்டும். கடைசி நேரம் ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு, 8:05 வேன், 8:05 ஸ்கூலு வேன் வந்துடும் அப்படின்னு நம்ம அரைங்கிறமாக ஜெபிச்சுட்டு போகிறல ஒரு பிரயோஜனம் கிடையாது. 8:05 ஸ்கூல் வேணா 7:50 தேவ சமூகத்தில் போங்க. ஒரு நிமிடம் அமைதியாக இருங்க. கர்த்தாவே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளம், எங்கள் குடும்பத்துடைய உள்ளம் உம்மை நோக்கி பார்க்கணும், அவருடைய விருப்பத்தை நாம் வாங்கணும். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் நாம் கிட்டி சேரும்போது அந்த நாள் நமக்கு வெற்றி நாளாக இருக்கும். ஜெபிச்சுட்டு நாம் போகும்போது வேனை சுற்றி கர்த்தர் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கல்வாரி இரத்தத்தின் மூலமாக பாதுகாப்பை கட்டவிழ்கிறார். போகும்போதும் வரும்போதும் ஸ்கூலில் மேடம் நடத்துகிற பாடங்கள்லாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும், ஹோம்ஒர்க்லாம் ஈஸியாக எழுத முடியும், ஹேண்ட் ரைட்டிங் ஈஸியாக வரும். ஆமாம், நம்மளால் முடியாத ஒன்றும் இல்லை. ஏன்னா தேவனே நமக்குள்ளே இருக்கிறார். இந்த சர்வலோகத்தையும் படைத்த தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரலன்னு சொல்லக்கூடாது, நல்லா வரும், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், எனக்கு வயிற்று வலி வராது, எனக்கு முழங்கால் வலி வராது, நான் நல்லா சாப்பிடுவேன், நான் நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன். எதற்காக நாம் சாப்பிட்றோம், எதற்காக நாம் ஜீவிக்கிறோம் என்றால் கர்த்தருடைய மகிமையை நாம் ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்கும்படியாக தான் நாம் ஆளுகிறோம். நாம் ஆளுகிற நமக்காக இல்லை. பிசாசானவன் அவனுடைய பிள்ளைகள் வாழுகிறது அவனுக்காக, அவனுடைய சொந்த குடும்பத்துக்காக மாத்திரம். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் ஆளுகிற நமக்காக அல்ல. நாம் வாழ்ந்து மற்றவர்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் தேவன் நம்மை அவ்விதமாக கனத்தோடு மகிமையோடு மரியாதையோடு இந்த பூமியில் வாழ பண்ணுகிறார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், முற்பிதாக்கள் யாவரும் அவர்கள் வாழ்ந்து அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்களை வாழ வைத்தவர்களாக இருந்தார்கள். நாம் ஆளுகிறது மாத்திரம் இல்லை, நமக்கு மாதம் ஒரு 20,000 30,000 சேலரி வருதா, சம்பளம் வருதா, அது நமக்காக மாத்திரமல்ல, தேவன் நம்ம குடும்பத்துக்கும் செலவு பண்ணி மற்றவர்களுக்கு செலவை பண்ணும்படியாக தேவன் அதில் மீதம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமை அதில் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் நாம் பார்த்து கொண்டிருக்க செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது. விருப்பத்தை தேவன் தான் நம்ம கொடுக்கிறார், விருப்பத்தை தேவன் தான் நம்ம கொடுக்கிறார். ஆசை தேவனிடத்தில் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். தேவனிடத்தில் அவருடைய நீதியை கேட்க வேண்டும், அவருடைய ஞானத்தை கேட்க வேண்டும், அவருடைய புத்தியை கேட்க வேண்டும், அவருடைய அறிவை கேட்க வேண்டும். இவையாவும் நாம் கேட்க வேண்டும். நாம் ஜெபத்திலே தேவனுடைய வசனத்தை நாம் அதிகமாக நாம் யூஸ் பண்ண வேண்டும். ஜெபத்திலே இவை யாவும் தான் தேவனிடத்திலிருந்து நாம் அவருடைய விருப்பத்தின்படி நாம் கேட்க வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 37:28. சங்கீதம் 37:28. சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், நீதியை விரும்புகிறார். ஆமாம், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்குள்ளோ தேவனுக்கு பிரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய திட்டத்தின்படி நாம் அவருடைய நியாயத்தை விரும்புகிறலாக இருக்க வேண்டும். அவருடைய நியாயத்தை நாம் விரும்புகிறலாக இருக்க வேண்டும். அவருடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பங்க. அநியாயமாக நாம் செய்து நாம் சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும், அநியாயமாய் நாம் யாரிடத்தில் கொள்ளையடித்து வைத்திருந்தாலும், தந்திரமாக அடுத்தவர்களுடைய பணம் நம்ம இடத்துல இருந்தால் கூட அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. ஏனென்றால் அந்த பணமும் பொருளும் காக்கப்படாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பணமும் பொருளும் காக்கப்படாது. தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய நியாயத்தின்படி, அவருடைய தன்மையின்படி
அவருடைய சித்தத்தின்படி நமக்கு வருகிற எல்லா பணங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் காக்கப்படுகிறது. எப்படி காக்கப்படுகிறது? கர்த்தர் வேலி எடுத்துருக்காருங்க. யோபுக்கே கர்த்தர் வேலி எடுத்திருந்தார். புதிய உடன்படிக்கையில் நமக்கு அவர் வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். எனவே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் மத்தியிலும் நாம் காக்கப்பட வேண்டும். நம்முடைய உடைமைகள் காக்கப்பட வேண்டும். நம்முடைய பொருளாதாரங்கள் யாவும் காக்கப்பட வேண்டும். பிசாசனவன் விழுங்கு பண்ணாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். தேவனே அதுக்கு வேலி அடைக்க வேண்டும். சங்கீதம் 37:28 போட்டிருக்கு. ஏன்னா துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகும். துன்மார்க்கனா யாரும் பார்த்தேன் பாருங்க, தேவனே அறியாத சந்ததி, தேவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சந்ததி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன் என்று ஒரு ஞான உணர்வு இருந்தால் கூட பாரம்பரியங்களின் நிமித்தம், சொந்த பந்தங்களின் நிமித்தம் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க மனமில்லாத ஒரு சந்ததி, துன்மார்க்கமான சந்ததி, துன்மார்க்கர்கள் அவர்கள். அவர்களுடைய சந்ததி தான் அறுப்புண்டு போகும் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. நீதிமானுடைய சந்ததியோ 1000 தலைமுறைக்கும் தேவனுடைய இரக்கம் அவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் நீதிமான்கள். இந்த நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் நீடிய ஆயுளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணுகிற தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய விருப்பத்தைப்படி நாம் வாழ வேண்டும். ஆமாம், இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செய்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய ஆசையின்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களை போல வெற்றியுள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது இந்த பூமியில். உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லா ரீதிகளையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஞான உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு வர வேண்டும். ஆமாம், நான் சொல்கிறேங்க, அவருடைய சொந்த குமாரனே அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாருங்க. சொந்த குமாரனையே நாம் இன்றைக்கி எதாவது செய்ய முடியுமா? செய்ய மாட்டோம். ஆனால் அவர் சொந்த குமாரனை கொடுத்தார். விருப்பம் நிறைந்த, ஆசை நிறைந்த ஒரு மகனையே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்து 3 நாள் பாதாளத்தில் பிசாசின் கிரியைகளோட வாதிக்கப்பட்டார். 3ஆம் நாள் முடிந்த பிறகு உயிர்த்தெழ தேவனுடைய வல்லமை பரத்திலிருந்து உண்டாகி பாதாளத்துக்கு போய் அவருடைய வல்லமை புறப்பட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். பரத்திலே பிதாவின் சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் மனிதனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு வெளிப்பாடான அறிவு கேளுங்க. தேவனே இன்னார் நடந்து கொள்ளும்படி பிரகாசமான ஆவிக்குரிய மனக்கண்களை எங்களுக்கு தாங்கப்பா. ஏன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் இந்த பூமியில் நாம் வெற்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறதான் சரி, இல்லை ஒரு பொருளை நம் பெரிய பொருளாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கலாம். எது வாங்கினாலும் கர்த்தர் இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கணும். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறதுக்கு 10 கடைகளை போகிறோம், 10 கடையில் விசாரிக்கிறோம். என்ன கம்பெனி பெஸ்ட்டு, ஏது பெஸ்ட்டு, எவ்வளோ ரேட்டு குறையும், என்ன விதமான இஎம்ஐ, எவ்வளோ வட்டி, நம்ம விசாரிக்கிறோம். 100 மடங்கு விசாரிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் போய் நான் விசாரிக்கிறதில்ல, அவர்கிட்ட கேட்குறதில்ல. அவர் ஆலோசனையின் கர்த்தர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனையின் கர்த்தர் நமக்கு ஆலோசனை பண்ண அவர் தீவிரமாக இருக்கிறார். எங்கே வீடு வாங்கணும், எங்கே இடம் வாங்கணும், எப்படி வீடை கட்டணும், எந்த விதமான மரத்தை போடணும், எந்த இன்ஜினியரை கூப்பிடணும், உனக்கு எப்படியெல்லாம் பணம் கர்த்தர் கொடுப்பாரு, எந்த காரை வாங்கணும், எந்த கம்பெனி வாங்கணும், எந்த பிராண்டு வாங்கணும், எந்த ஷோரூமில் வாங்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் ஞானமாக கொடுப்பாருங்க. எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும். நீங்கள் வாழ்கிற பகுதியில் நூற்றுக்கணக்கான ஸ்கூல்கள் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய முதலும் தரமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் நல்ல திட்டமிடுதலாக இருக்கணும். தேவனுடைய விருப்பம் அதில் இருக்கான்னு பார்த்து நல்ல ஸ்கூலை கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஆமாம், சும்மா ஏனதானன்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் காணப்படுகிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழும்படியாக கர்த்தர் விரும்புகிறாரு. சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆலோசனை நம் குடும்பத்தில் மிக மிக அரிதாக தேவைப்படுகிறது, அவசியமாக தேவைப்படுகிறது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடனா, முதலாவது தேவனுடைய சித்தத்தை, அவருடைய நீதியை, அவருடைய அறிவை, அவருடைய புத்திமதியை நாம் தேடும்போது நமக்கு தேவையான இந்த பூமிக்கு எடுத்த ஆசீர்வாதங்களும் பரத்துக்கு எடுத்த ஆசீர்வாதங்களும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் 1000 மடங்கு நம்மில் பெருக செய்கிறவராயிருக்கிறார். ஆமாம், சூழ்நிலையில் பார்க்கக்கூடாது, சூழ்நிலையில் பார்க்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எல்லா ரீதியிலும் சுபிச்சமாக ஆசீர்வாதமாக அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எவரும் எழுந்திருப்போம், ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செயல்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய அறிவுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய புத்திக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ஞானம் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய விருப்பத்தை எங்களுடைய இருதயத்தில் நீர் வைக்கிறவராக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற தேடுகிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனை இயேசு நாம் நம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல மகிமான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் இந்த நாள் அனுபவித்தபடியாலும் ஸ்தோத்திரம். வல்லமையில் வாக்குத்தத்தங்கள் நிறைந்த பாடல்களை பாடும்போது உம்முடைய பிரசன்னத்தை வாசித்தோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ருசி பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய விருப்பத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய அறிவு, உம்முடைய ஞானம், உம்முடைய புத்தி, உம்முடைய நீதி, உம்முடைய வார்த்தையை ஜெபத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கப்படியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் எங்கள் மேலும், எங்கள் ஊழியங்கள் மேலும், எங்கள் குடும்பத்தின் மேலும், எங்கள் தொழிலின் மேலும், எங்கள் வியாபார ஸ்தலங்களின் மேலும், நாங்கள் போகிற எல்லா இடங்களின் மேலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆலோசனை பண்ணி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்களை நீர் அனுப்புகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தாவே ஒரு நல் விதையாக விதைத்திருக்கிறோம் ஆண்டவர். நல்ல நிலமாகிய இருதயத்தில் ஏற்ற நேரத்தில் நீர் அறுவடை கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த கர்த்தாவை நோக்கத்தோடு வாஞ்சையோடு வந்தார்கள் என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், பாரங்களை அறிந்திருக்கிறீர், அவளுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் சாதகமாக மாற்றி தருகிற ஆண்டவரே. அவளுடைய ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் அங்கீகரித்து ஆசீர்வித்து பதிலை அனுப்புகிறபடியாலும் ஸ்தோத்திரம். அவளுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டு நீர் பதிலை கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அவர்களை திரும்ப பண்ணுகிறீர். அவர்கள் கர்த்தாவே இந்த இடத்துலேருந்து கடந்து போனாலும் அவர்கள் வசிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய மகிமையின் பிரசனமும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை செய்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக நீர் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கேட்டுக்கொண்டே இருக்கிற கர்த்தாவே பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய விருப்பங்களை நீர் அவர்களுக்காக செய்விக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அறிவு, ஞானம், புத்தி, விசுவாசமான வாக்குத்தத்தங்கள், நீதி என்கிற உணர்வு எல்லாவற்றையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள பண்ணுகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீர் நல்ல சூழ்நிலையை மாற்றுகிறபடியால் நன்றி ஆண்டவரே. தகப்பனே எங்களோடு பேசினபடியாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த காணிக்கைகளை தசமங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்க பண்ணுகிறபடியாலும் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே விசுவாச வார்த்தை ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதுச்சேரி பட்டணத்தில் கர்த்தாவையும் பிசாசானவன் வைத்திருக்கிற கர்த்தாவே மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள்லேருந்து அவர்கள் தப்பி ஜீவனுக்கு ஏதுவான ஜீவாதிபதியை அவர்கள் தெரிந்து கொள்ள விசுவாச வார்த்தை ஆலயத்தை நீர் ஒரு அங்கமாக வைத்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சிந்தி விலையேறப்பட்ட இரத்தத்தை பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக இந்த சபை நீர் விலைக்கிரமணி வாங்கியிருக்க ஆண்டவரே.
எந்த பிசாசானாலும் இதை தொட முடியாது, இதை நெருங்க முடியாது. இரத்த கோட்டைக்குள்ளாக இந்த சபை இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். இந்த சபை இப்பொழுது இருக்கப்படலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கப்படியாலும் ஸ்தோத்திரம். இந்த சபை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த சபையை தேடி நாடி ஓடி வருகிற உம்முடைய பிள்ளைகள் யாவரும் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நன்மைகள் அவர்களை சூழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான ரத்தம் அவர்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இன்னும் ஏராளமான ஜனங்களை நீர் அனுப்புகிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின ராஜாவுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக இனி ஜனத்திரட்சியை இந்த சபையில் நீர் ஏற்படுத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நீர் அவ்விதமாக சேர்ந்து எதிர்பார்த்துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.